அன்புறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். பாருங்கள், இதுதான் நம்ம வேலை இடம். பார்த்தீங்களா எப்படி மரங்களை வந்து பாருங்கள். என்ன மரம் வந்து தெரிஞ்ச உறவுகள் கமாண்ட் பண்ணுங்கள். வியாழக்கிழமை இதுதான் நம்மளுக்கு வேலை. வெளிநாட்டில் வாழும் ஒவ்வொரு உறவுகளும் இப்படியான வேலைகள் தான் செய்கிறாங்க. இது எத்தனை பேர் தெரியும், எத்தனை பேருக்கு தெரியான்றது தெரியலை. பாருங்கள், இந்த பெரிய கார்டன் உண்டு. இந்த கார்டன்லாம் வேலை அழகான இடம். இன்றைக்கி மழை வர வியாழக்கிழமை மழை தூத்தல் வர தூவி கொண்டு இருக்குது. இயற்கைன்றது நல்லது தான். அதுக்காகவே மழையும் பெய்யணும். அப்போ மழை பெஞ்சால் தான் நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்படி மரங்கள் ரெண்டு பாருங்கள். இந்த மரத்தை உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச உறவுகள் மறக்காமல் கொமாண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பாடி போய் நிற்கிறாரு, தண்ணி இல்லாத காரணமால் இன்னொரு கிழமையால் சரியான முறையில் தண்ணி வந்து இது எஞ்சிடும். பாருங்கள், சவுக்கு மரம் நாட்டினது சின்ன ஒரு காண்டில் ஒன்று நாட்டி வச்சேனா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு சொல்லி அதையும் மூழ்கிட்ட காட்டி கொள்கிறோம். பாருங்கள், யாருங்க நம்மளோட ஊர் சவுக்கு பார்த்தல எப்படி நிற்கண்டு. இது பேர் தான் சவுக்கு. தெரியுமா? அத்தனைவருக்கு தெரியுமான்னு தெரியலை. ஒரு காலத்தில் சவுக்கு காய் அடித்து ஆஞ்சி மரத்தில் ஏறி ஆஞ்சி குண்டெல்லாம் விளையாடி அப்படியெல்லாம் செஞ்சோம். இன்றைக்கி இந்த சவுக்குகள்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். காரணம் என்னென்னா, இந்த சவுக்கால் இந்த சவுக்கு கம்பால் அடியும் வாங்கியிருக்கிறோம். அதை போல் வந்து இந்த சவுக்கு மரம் பெருசாக வளர்ந்து போயிருக்கேன் எங்களோட ஊரில். இப்போ அதெல்லாம் மாந்து பட்டது முந்தி வளர்ந்து போயிருக்கேன். நல்லா காய்ச்சி போயிருக்கேன். முள்ளு காய் சரிதானே. அந்த முள்ளு காய் அஞ்சு என்ன ரெண்டு சொன்னால் ஜில் விளையாடுறது, குண்டு விளையாடுறது, அதுவும் இந்த புகைப்படங்கள், அந்த சின்ன சின்ன புகைப்படங்கள் முந்தி வரும், அதை வாங்கி கொண்டு வச்சிருந்து அதுக்கு தான் கட்டி விளையாடுறது. பெல்ராக்களுக்கு 4, 5 சொல்லி அந்த படங்கள், அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நேரம். அப்படியெல்லாம் பாண்டம் பாருங்கள் பின்னிக்கன்னு சொல்லி அழகிய மரம் எப்படி நிற்கிறது பார்த்தேலாம், செம்மையாக இருக்குது. இதில் தான் நம்மளோட வேலை. வெளிநாட்டில் வாழும் ஒவ்வொரு உறவுகளும் இப்படி தான் கஷ்டப்படுறாங்களன்றதை இதில் சொல்லிக்கொள்கிறேன். இந்தியாவில் ஃபுல்லாக இந்த மரம் இருக்குது. அதை போல் வந்து இன்னும் ஒரு மரத்தை காட்டுறோம் பாருங்கள். அதே மரம் தான். இந்த மரம் வந்து இந்த பழம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இந்த பழுக்கல்ல இந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கே கூப்பாங்க. ஆனால் இதில் கீழுக்கு ஃபுல்லாக முள், மேலுக்கு முள் இல்லை. ஆனால் நல்ல பழம் சாப்பிட்றதுக்கு நறுவிலி பழமாக இருக்கும். ஏதோ ஒரு வாயில் இந்த காணொலி பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.